கோவையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் பாதிரியார் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார். கோவை உப்பிலிபாளையத்தில் உள்ள CSI இம்மானுவேல் தேவாலயத்தின் பாதிரியாராக இருப்பவர் பிரின்ஸ் கால்வின். இவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியின் போது பேசிய சர்ச்சை கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தின. மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி. இது எங்கேயாவது இருக்குமா? இங்கே வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல. மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி, கிராஸ் பெல்ட் அவரு. அப்புறம் அந்த சாணியை வருதில்ல அந்த மாடு, அது திங்கிறவன் கீழ் ஜாதியா. இது என்ன தெரியல. பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் பேசிய இந்த கருத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் இந்து மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களிடையே பகைமையை ஊக்குவிக்கும் விதமாக பேசுதல், சாதி மத இனங்களிடையே விரோத உணர்ச்சியை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இந்து மக்களின் உள்ளத்தை புண்படுத்தும் நோக்கில் தான் பேசவில்லை என்றும் தனது பேச்சால் காயம்பட்ட அனைவரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறி பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் வீடியோ வெளியிட்டுள்ளார். மூட நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழிவில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து சொல்வதற்காக அந்த மாட்டிறைச்சி அரசியலை குறித்து நான் பேசினேன். எனவே இந்து சகோதரர்களை எந்த விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லளவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.